நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்க. கண்டிப்பாக முழு வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். ஓகேவா? பணத்தோட வேல்யூ. பணம் அப்பா இப்போ பேய் கூட பணம்னா போனதுமா எழுந்திரிச்சு வந்துருமா? உண்மை தானே? பணம் இல்லாமல் இந்த லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இந்த ஜென்ரேஷனுக்கு அதோட வேல்யூ நிஜமாகவே தெரியுதா? மிகப்பெரிய கொஷின் தான். முன்னாடி காலத்தில் பணம் ரொம்ப வேல்யூ கம்மி தான். 5 பைசா 10 பைசா அப்போ கூட அவங்க அதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை செயல்படுத்தவும் செஞ்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெரிய 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 கொஸ்டின் கரெக்டாக பண்ணுறது கிடையாது. அதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ்க்கு சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். முதல் விஷயம், பணத்தை பணமாக யூஸ் பண்ணுங்கள். புரியலையா? பாக்கெட்டில் பணமாக வைங்க. கையில் பணம் வைக்கிறது சேஃப்டி இல்லைம்மா, பிட் பாக்கெட் அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதை சேஃப்டியாக வச்சுக்கோங்கன்னு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். பட் நீங்கள் கையில் பணமாக வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் ஜிபேயில் பணம் எடுத்துகிட்டு போய் பே பண்ணுறீங்க. எத்தனை டைம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை டைம் பே பண்ணுறீங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கெலாம் கணக்கே கிடையாது. ஏன்னா அவங்க எத்தனை டைம் பே பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பே பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடிலாம் 100 ரூபா வெளியே கொண்டு போனோன்னா ஒரு 30 பொருளாவது வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போது அந்த 100 ரூபாயில் 5 செகண்டில் 2 பொருள் கூட வாங்க முடியல. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுங்க, இந்தாங்க ஜிபே மிஷின், இந்தாங்க கொடுங்க ஜிபே மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்டு தானே? ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் கையில் பைசா ஒரு 500 ரூபா வச்சுருக்கீங்க, சரிங்களா? ஒரு இடத்துக்கு போய் வாங்க போகிறீங்க. வாங்க போகும்போது அவங்க ஒரு 300 ரூபா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 300 ரூபாயில் நீங்கள் 500 ரூபா தான் கையில் வச்சுருக்கீங்க, கொடுத்தா 200 ரூபா தான் மிச்சம் வரும். ஸோ அந்த நிமிஷம் மனசில் ஒரு 3 கொஷின் வரும். இந்த பொருள் நமக்கு நிஜமாகவே தேவையான பொருளா? இந்த பொருளை வாங்கிறதுனால ஏதாவது யூஸ் இருக்கா? இப்போ இந்த பணத்தில் இதை வாங்கிட்டோன்னா வேறு ஏதாவது முக்கியமான பொருள் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா? கரெக்ட். இந்த கொஷின்லாம் எழும்பும்போது என்ன ஆகும்னா, அந்த பொருளோட வேல்யூ நமக்கு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிற புரிதல் வரும். இந்த பணத்தை கரெக்டான விஷயத்துக்கு தான் செலவு பண்ணுறோமா இல்லையாங்கிற கேள்வி எழும்பும். இது கரெக்டாக உங்களுக்கு வைக்கணுன்னா உங்கள் கையில் பைசா இருக்கணும். ஒரு பைசாவில் 3/4 பைசா ஒரே பொருளுக்கு போகுதுன்னா மிச்ச பைசா வச்சு எப்படி ஓட்ட போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? ஒரு பீச்சுக்கே போகிறோம், சுண்டல் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம். எல்லாத்துக்கும் 10 ரூபாயாக கொடுக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு பல்கான அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது அடுத்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கொஷின் எழும்போம். கரெக்டு தானே? ஸோ ஜிபே மிஷின் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான், பிட் பாக்கெட்லேருந்து தப்பிச்சிடலாம். ஆனால் பணம் நம்மளை மீறி செலவாயிட்ருக்கு. அதே கையில் ஒரு 500 ரூபான்னு வேர் பண்ணிட்டு போகும்போது அந்த 500 ரூபாயை கண்டிப்பாக தேவையில்லாத பொருளுக்கோ தேவையில்லாத விஷயத்துக்கோ செலவு பண்ண முயற்சி கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த 500 ரூபாக்குள்ளே எல்லா செலவையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தாகணும். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின், கண்டிப்பாக ஒரு மேஜிக் நடக்கும். சிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அது நம்ம கையாளுற விஷயத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ், ஜிபே மிஷின் யூஸ் பண்ணுறது ஒரு கட்டாயத்தின் பேரில் தவிர்க்க முடியாத சூழலில் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி மேக்ஸிமம் லெவல் கையில் காசு வேர் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்கள் செலவை குறைக்கும், உங்கள் சிக்கனத்தை அதிகரிக்கும், உங்கள் பணத்தோட வேல்யூவை உங்களுக்கு புரிய வைக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏதாவது இதில் தவறாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ.